பாருங்கள், சூப்பரான ஒரு சாப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படிலாம் நல்லா இருக்குங்களா? என்ன செய்றீங்களா? மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க? வாங்க இன்றைக்கிங்க சாப்பாடு என்னென்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சமைக்கிற மாதிரி சாப்பாடு போடலை. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சாப்பாடு தான் இன்றைக்கி போட்டிருக்கு வீடியோ. சரியா மக்களே? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வழமை போல் பாஸ்மதி ரைஸில் மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வெளிநாட்டு சாப்பாடு. சரியா? சிக்கன் பொரிச்சு மஜ்பூஸ். சரியா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எதுவும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு டேஸ்ட்டு. நல்ல டேஸ்ட்டான ஒரு மஜ்பூஸு. அதுக்காக வந்து இந்த தக்காளி பழம் போட்டு அதுக்கு ஊற்றி கழிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கறி வச்சுருக்கேன். இதில் வந்து வழமை போல் கேயாறு தக்காளி பழம் போட்டு ஒரு சம்பல் வச்சுருக்கேன். இன்றைக்கி இது தான் நம்ம வீட்டு சாப்பாடு. வழமை போல் ஃப்ரைடே தானே, அதனால வந்து இந்த சாப்பாடு தான் நமக்கு. ஓகே மக்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். சரியா? இதுதான் எங்கள் இன்றைக்கி மதியம் சாப்பாடு. சரியா? நல்லா டேஸ்ட்டாக, நல்ல அருமையான சூப்பராக வேறு லெவல் இந்த மஜ்பூஸு. எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் இந்த சாப்பாடு. அவ்வளோ இஷ்டம் எனக்கு. மஜ்பூஸ்ன்னு சொன்னால் வேறு ஒன்றும் தேவையில்லை. இங்கே கொஞ்சம் கோழி வந்து கொஞ்சம் அது கேமராவில் விளங்குற கருப்பெல்லாம் இல்லை. நல்ல இதாக தான் இருக்குது. விளங்குறவங்களுக்கு கருப்பு மாதிரினா கருப்பெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த கருப்பெல்லாம் கிடையாது. சும்மா அந்த கொஞ்சமாக தெரியாதா? அங்கே அங்கிறது பரி ஆகும் தானே, அதனால். சரியா? ஓகே மக்களே, பை பாய், டாட்டா. இன்னும் வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறும். நான் இதில் போட்டிருக்கேன் எப்படி மஜ்பூஸ் உண்டாக்குறது. இதில் வீட்டிலே போட்டிருக்கேன். தேவைப்பட்டவங்க பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. அந்த டேஸ்ட்டு வரும். சரியா? ஓகே, பை பாய்.